ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். கூடவே பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், திக்காகவும் வேண்டாம், மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் கட் பண்ணதும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்ததும் கூடவே வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைக்கு ஏற்ற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 13 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. 15 to 13 மினிட்ஸ்க்கு அப்புறம் தோசை கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுக்கு இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணுங்கள், நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. அது நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதும் 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கூடவே ஆனியன் வச்சு சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.